என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். உங்கள் வீடு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த வாரம் எல்லாம் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த செய்திகளை நீங்கள் கேட்பது மட்டுமல்ல, தயவு செய்து பிறருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேக மக்களுடைய வீடுகள் துக்கத்திலும் துன்பத்திலும் போராட்டத்தின் மத்தியிலும் இருக்கிறது. இந்த வார்த்தைகள் அவர்களை பலப்படுத்தட்டும், அவர்கள் வீடும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இன்றைக்கு ஒரு மனிதனுடைய வீட்டை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னோடு கூட ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா 19ஆம் அதிகாரம் 5வது வசனம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அற்புதமான ஒரு வார்த்தை. ஆண்டவர் இயேசு சகேயுவை பார்த்து சொல்கிறார், சகேயு, நீ இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு ஒரு வீட்டில் தங்கினால் அந்த வீடு ஆசீர்வாதமாகத்தானே இருக்கும். நிச்சயமாய் அது ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். நான் ஊழியத்து நிமித்தம் பல இடங்களுக்கும் கடந்து செல்லும் பொழுது சில குடும்பங்களோடு கூட தங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்பொழுது அந்த குடும்பத்தார் அன்போடு உபசரிப்பார்கள், நமக்காக சில காரியங்களை தியாகமாய் செய்வார்கள். ஆகவே நான் அங்கு தங்கி இருக்கிற ஒவ்வொரு நாளும் அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்பது வழக்கம். கடந்த முறை நான் ஆஸ்திரேலியா தேசத்திலே வந்த பொழுது சில வீடுகளை சந்தித்தேன், சில வீடுகளில் தங்கியிருந்தேன். அந்த வீடுகளின் ஆசீர்வாதத்திற்காக நான் பாரப்பட்டு ஜெபித்தேன். நான் நிற்கிற இந்த வீட்டில் ஒரு மகளுடைய திருமண காரியத்திற்காக பாரப்பட்டு நான் ஜெபித்தேன். ஆண்டவரே, அடுத்த முறை நான் வரும் பொழுது அந்த மகளுடைய வாழ்க்கையை நீர் கட்டியிருக்க வேண்டும் என்று. இந்த முறை வந்த பொழுது சந்தோஷமாய் சொன்னார்கள், எங்கள் மகளுக்கு திருமணமாகி அவள் ஆசீர்வாதமாய் இருக்கிறாள் என்று. அதே போல இன்னும் ஒரு 3 குடும்பத்தாரை சந்தித்து அவர்கள் வசதி இல்லாத ஒரு வீட்டில் வசிப்பதை கண்டு, ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு நல்ல வசதியான வீட்டை கொடுக்க வேண்டும் என்று ஜெபித்து வந்தேன். இந்த முறை வந்திருக்கும் பொழுது அந்த 3 குடும்பத்தாரும் சொன்னார்கள், எங்களுக்கு புதிய வீட்டை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று. மன நிறைவோடு நான் ஆண்டவரை ஸ்தோத்தரித்தேன். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வீடுகளில் சில ஆசீர்வாதங்கள் இல்லாததற்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசு வீட்டில் இல்லை. நீங்கள் ஆண்டவர் இயேசுவை வருந்தி அழைக்க வேண்டும். ஆண்டவரே, என் வீட்டிற்குள் வாரும், என் வீட்டில் வந்து தங்கிரும் என்று ஒவ்வொரு நாளும் இயேசுவை அழைத்து உங்கள் வீடுகளில் ஆண்டவர் இயேசுவை கனம் பண்ண வேண்டும். கர்த்தரை கனம் பண்ணுகிற விதம் என்ன? உங்கள் துதியினால் கனம் பண்ண வேண்டும், உங்கள் ஜெபத்தினால் கனம் பண்ண வேண்டும். வீடுகளில் இருக்கிற உரையாடல்கள் ஆண்டவருக்கு பிரியமா இருக்க வேண்டும். வீடுகளில் நீங்கள் காண்கிற காட்சிகள் ஆண்டவருக்கு பிரியமா இருக்க வேண்டும். உங்கள் உறவுகள் சுத்தமா இருக்க வேண்டும். உங்கள் வீடுகளிலே ஆண்டவர் மகிமைப்படும்படியாய் நீங்கள் வாழுவீர்கள் என்றால் ஆண்டவர் உங்கள் வீட்டை ஆசீர்வதிக்காமல் இருக்க போவதே இல்லை. ஆண்டவர் சகேயுவை அண்ணாந்து பார்த்து சொன்னார் என்று வாசிக்கிறோம். வானத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்த இரட்சகர் இப்பொழுது இந்த பூமியிலிருந்து ஒரு மனிதனை அண்ணாந்து பார்க்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை கூட அண்ணாந்து பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உன் வாழ்க்கையில் எதையெல்லாமோ முக்கியத்துவம் என்று நினைத்து ஓடிக்கொண்டிருக்கிறாய், இறங்கி வா. முதலாவது எது தெரியுமா ஆசீர்வாதம்? நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். உன் வீட்டை ஒரு ஜெப வீடாய் மாற்று. நீ சரிப்படுத்த வேண்டியவைகளை எல்லாம் சரிப்படுத்து, விலக்க வேண்டியவைகளை விலக்கு, உன் வீட்டிற்கு ரட்சிப்பு வரும் என்று சொல்லுகிறார். இயேசு வந்தவுடன் வந்த வார்த்தை என்ன தெரியுமா? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்பு என்பது பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கொடுப்பதுதான் ரட்சிப்பு. இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசுவை உங்கள் இல்லத்தில் அழையுங்கள். இயேசுவே, என் வீட்டுக்கு வாரும், என் வீட்டில் தங்கிரும் என்று சொல்லுங்கள். வீட்டிலே நிற்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் உறவாடும் போதும் எல்லா நேரங்களிலும் இயேசுவோடு உறவாடுங்கள். உங்கள் வீடு சகேயுவின் வீட்டை போல ஆசீர்வாதம் உள்ள வீடா இருக்கும், ரட்சிக்கப்படும். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். உன்னதமான தேவனே, பரலோக பிதாவே, சகேயுவின் வீட்டுக்கு வந்து அவர் வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்த தேவன், இன்றைக்கு வாஞ்சையோடு பாரத்தோடு கலக்கத்தோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டுக்குள்ளும் வந்து அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுங்கப்பா. அந்த வீடுகளில தங்கி இருங்க ஆண்டவரே, அந்த வீடுகளில வாசமா இருங்க ஆண்டவரே. உங்க நாமத்தை அந்த வீடுகளிலே மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேனப்பா. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி ரட்சிப்பை சகேயுவுக்கு கொடுத்தவர் உங்க பிள்ளைங்களுக்கும் அந்த ரட்சிப்பை கொடுங்கப்பா. என்னென்ன காரியங்கள் நம்முடைய ரட்சிப்பிற்காக ஏங்கி நிற்கிறார்களோ அந்த ஆசீர்வாதங்கள் இந்த குடும்பங்களை நிரப்பட்டும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.
பிரியமானவர்களே, உங்கள் வீட்டிற்குள் இயேசு வரும் பொழுது உங்கள் வீடு சகைவின் வீட்டை போல ஆசீர்வதிக்கப்படும், ரட்சிக்கப்படும். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் இயேசுவோடு இந்த நாளை துவங்குங்கள். இதனால் ஒரு வெற்றியின் நாள். God bless you.